எம்மை எப்பொழுதுமே உற்சாகம் ஊட்டுவதாக எம்மோடு எப்பொழுதுமே கலந்து நின்று தன்னுடைய நேரத்தை எமக்காக செலவழித்து இங்கே வருகை தந்திருக்கின்ற திரு R.R. தமிழ்ச்செல்வன் பவுண்டர் சேலம் R.R. பிரியாணி அவர்களை இம்மடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய உரையை நிகழ்த்திவிட்டேன். ரொம்ப உச்சி புகழ்ந்து வியப்பாக பார்த்து பாராட்டினார்கள். எங்கள் இந்தியனுடைய பணி அதுதான். உங்களுக்கு எத்தகைய வேகை இந்த மண்ணிலே முன்னேற வேண்டும் என்று இருக்கிறதோ அதுலையும் எங்களுக்கு ஒரு துளிக்கு மேல எங்க இந்திய மண்ணில் இந்த மண்ணை வளர்க்க வேண்டும், வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக எங்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த எத்தனை பிரதமர்கள் இந்தியாவில் இருந்திருந்தாலும் இந்த மண்ணிற்கு வருகை தந்து இந்த மக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட ஒரே பிரதமர் எங்க நரேந்திர மோடி சார். அதே போல இப்பதான அந்தமான்ல எங்க கவர்னர் அந்தமான் கவர்னரோட அங்க இருக்கும் தமிழ் மக்கள் நமக்காக போன வாரம் அங்க அந்தமான்ல இருந்து வந்திருக்கோம். அங்க இருக்கும் கவர்னர் கூட வேட்டி சட்டையில பாரம்பரிய உடையில வந்ததை புகழ்ந்து பேசினாங்க. எனக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு அதுக்கு மச்சாரம் போட்டவர் எங்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. ஏனென்றால் நமது திருக்குறளை தமிழையும் எங்கு சென்றாலும் உலகெங்கும் பரப்பிக் கொண்டு எங்களுடைய தமிழகத்துக்கு வரும்போதெல்லாம் அவர் பாரம்பரிய வேட்டி சட்டையில் வந்து உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்றார். படாலி விமான நிலையத்துக்கு எங்க சாய்முரளி சாரை அமைத்திருக்கின்றார்கள். இந்த மகாணத்துக்கு நல்லாவே தமிழ் தெரியும் சாருக்கு. வாழ்க்கை சாரை பார்க்கணுன்னே நான் வெயிட் பண்ணேன். மிஸ் பண்ணிட்டு போறோம். என்னன்னா நேற்று நான் யாழ்ப்பாணம் போயிருப்பேன். இப்போ 3 மணிக்கு பல்கலைக்கழகத்தில் யாழ் பல்கலைக்கழகத்தில் நான் உரையாற்ற பயணம் செய்து அதற்காக தான் ஒரு 5 நிமிடம் உங்களை எல்லாம் அறிமுகம் செய்து கொண்ட சாரை வாழ்த்த நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்கிறீங்க. பேர் தெரியல. சாய் சதீஷ் அவரம் கூட இருக்காங்க. இந்த மண்ணுக்காக எல்லாரும் பாடுபடுறீங்க. நம்ம படாலி ஏர்போர்ட்டுக்கு 200 கோடி கொடுத்தோம். அதே பக்கத்தில் இருக்கிற பத்தி அந்த துறைமுகத்துக்கு 3000 கோடி இல்லைங்கிற மண்ணு, வீடு கட்டி கொடுத்தது எங்கள் மண்ணு. எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் அருகில் இருக்க நட்பு நாடு என்பதற்காக மட்டுமே இந்தியா வாரி வழங்கி கொண்டு இருக்கின்றது. பணங்களை மட்டுமல்ல மனங்களையும் அந்த அடிப்படையில் தான் இந்திய மண்ணில் இருந்து நானும் வருகை புரிந்து என்னால் முடிந்து யாழ்ப்பாணம் திருகோணாமலையில இங்க இருக்கிறவங்களை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இங்க இருக்கிற மக்களை முதலாளிகளாக்கி கொண்டிருக்கின்றேன். நேற்று சொன்ன வரைக்கும் தான் இன்னும் நினைவுபடுத்துகின்றேன். இங்க இருக்கிற துவாகரன், வீரகுமார், பாலாஜி போன்ற தமிழ் இந்த மண்ணில் பிறந்தவர்களை தான் உரிமையாக இங்கிருந்து நாங்கள் இந்தியாவுக்கு பணம் எடுத்து போயிருக்கின்ற தவறான கண்ணோட்டத்தை பார்த்து விடாதீர்கள். நாங்கள் முடிந்த அளவுக்கு இந்த மண்ணின் மீது ஏன்னா உள்படி உறவு என்று சொல்லுவார்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்தியா ஒருபோதும் இலங்கைக்கு துணை புரிந்ததை நீங்க மறந்திருக்க முடியாது. நிறைய விஷயங்களை நம்ம உங்களுக்கு அமைச்சிருக்காரு. நம்ம பிரதமர் சாய்முரளி சாரமா இருக்கும் தமிழ் அமைச்சர்கள் மூலமா உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும். இந்த இடத்துல வாழ்க்கையை மட்டும் பதிவு பண்ணி நேற்று உரையை நிகழ்த்தி வைக்க என்றும் உங்களுடைய நட்பு நாடு உயிர் நாடு என்றால் அது இந்தியா மட்டும்தான் என்று கூறி வாழ்வு வளமுடன் தமிழ் மண் என்று சொல்லி வெளிவருகின்றேன். நன்றி, வணக்கம்.